திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. பாடுங்கள். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கரங்களை உயர்த்தி இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, இயேசுவை போல வல்லமை உள்ளவர் எங்கும் இல்லையே, இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, இயேசுவை போல வல்லமை உள்ளவர் எங்கும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் இருத்துகிறார். கரமுயர்த்தி இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம், ஆறும் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவராம். நாசியில் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம், ஆறும் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பாஸ்காட்டுக்குட்டி மாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பாஸ்காட்டுக்குட்டி மாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, சேர்ந்து பாடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. வீழ்ந்தது, அவனும் சீலாவும் துதித்த போது சிறையும் உடைந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது, அவனும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம்,
வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். விதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். கரமுயர்த்தி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கரங்களை உயர்த்தி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் தேவனாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர். இயேசுவே, தெய்வமே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள எல்லா வேண்டுதல்களோடும் உம்மை ஆராதித்து என்னுடைய அனைத்து தேவைகளையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலையையும் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல பயபக்தியோடு எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வியாதி, வருத்தம், பலவீனம், கஷ்டம் எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் கொடுப்போம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நான் நம்புறேன். ஏசப்பா எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க. நான் வந்தது போல திரும்பி போக கூடாது, பலவீனத்தோடு போக கூடாது, வியாதியோட போக கூடாது. என்னை தொட்டு ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வே. கைகளை தட்டி எல்லாரும் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வே. பரலோகமே உம்மை துதிப்பதால் நல்ல வாய் திறந்து கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். குரலை உயர்த்தி ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர்.
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் கடவுள், நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் இரட்சகர். தூதர்களோடு ஆராதிக்கின்றோம், புனிதரோடு ஆராதிக்கின்றோம். தூதரோடு ஆராதிக்கின்றோம், புனிதரோடு ஆராதிக்கின்றோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம், கைகளை தட்டி ஒன்றாக நல்ல வாய் திறந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். கை தட்டி பாடுங்க பிள்ளைகளே. உம்மாலயத்தில் நல்ல துதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முன்னால வந்துருங்க. கர்த்தாவே சின்ன தம்பில முன்னால வா. இயேசு தேடி வா. துதிப்பதா முன்னால முன்னால ஒரு கர்த்தாவே இங்கே வாழ்கிறீர். ஒழுங்குபடுத்துங்க. வெளியே யாரும் உட்கார கூடாது, வெளியே யாரும் இருக்க கூடாது. கர்த்தாவே எழுந்தருள்வீர். சின்ன பிள்ளைகள் முன்னால வா, முன்னால வா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். நல்ல கை கும்பிடு, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கை கும்பிடு, கர்த்தாவே கை தட்டு. எழுந்தருள்வீர். இயேசு பாரு, துதிக்கிறோம். துதிக்கிறோம், கை தட்டி பாடு. இயேசுப்பாவை பாரு, நற்கருணை ஆண்டவரை பாரு. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். அற்புதம் செய்பவர் நீதானையா, அதிசயம் செய்பவர் நீதானையா. அற்புதம் செய்பவர் நீதானையா, அதிசயம் செய்பவர் நீதானையா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கை தட்டி பாடு. அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். Praise the Lord. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நற்கருணையில் வீற்றிருக்கிற இயேசு ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மீதும் நம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வரும்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை இருமடங்கு நன்மைகளால் நிரப்புகிற தேவன். சக்கரியா 9:12 வாசித்தோம். இதோ நம்பிக்கையுடன் இருக்கும் சிறை கைதிகளே, அரணுக்கு திரும்பி வாருங்கள், இருமடங்கு நன்மைகளை தருவேன். ஆண்டவர் கூறுகிறார், இன்னைக்கு உனக்கு 2 மடங்கு நன்மைகள். அவமானப்பட்ட இடத்துல உன்னை 2 மடங்கு நன்மைகளை காண செய்வேன். ஆண்டவர் சொன்ன அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நிறைவேறும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீங்க. தீமை செய்யாத. யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க. ஆனா யோசேப்புக்கு முன்னால ஒரு நாள் அவங்க எல்லாரும் பணிந்து தாழ் பணிந்து கிடந்தாங்களாம். யோசேப்பு அழுதாராம். சகோதரர்கள் இப்படி வந்து நிக்கிறத பார்த்து அழுதாராம். அழுதுட்டு அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றினார். நன்மையாய் மாற்றினார். பிரியமான சகோதரியே, சகோதரனே, நீ ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையை நினைச்சு அவங்கள பழிவாங்க நினைக்கிற. ஆனா ஒரு நாள் வரும்போது நீ சொல்லுவ, அவங்க மட்டும் அந்த இடத்த விட்டு என்னை அனுப்பாம இருந்தா என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. அவங்க என்ன இந்த இடத்துல கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு ஏதோ ஒரு விதத்துல பண்ணது நன்மையா மாறிச்சு. இது எப்ப புரியும்னா உடனே புரியாது, வருஷம் ஆகும். யோசேப்பு அதனால சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆண்டவர் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். இன்னைக்கு தீமை செய்தவங்க நினைச்சு அழாத, அதை நன்மையாக மாற்றுகிற ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறார். சிங்க கெபியிலே தானியேலை தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா தானியேல் தனக்கு தீமை செய்தவங்களை பத்தி அவர் சிந்திக்கல. அவர் சொன்னது என்ன? அவர் சொன்னது என்ன? ராஜாவே நீ வாழ்க, நான் கடவுளுக்கு முன்னாலேயும் மாசட்டவன் தான், உன் முன்னாலேயும் மாசட்டவன் தான்ப்பா, நான் யாரும் அழியும் நினைக்கல. தானியேலுக்கு ஒன்றும் கேடு வரலையே. தானியேல் சொன்னாரு, என்னை காக்க கடவுள் தம் தூதரை அனுப்பினார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு இவனுடைய வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, சபிச்சவங்க, பழிச்சவங்க, உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவங்க, உங்களை ஒதுக்கினவங்க எல்லாரையும் அன்பு செய்யுங்க. நல்ல 2 கைகளை உயர்த்து, நல்ல கைகளை உயர்த்தி இயேசுட்ட உங்களுக்கு கொடுங்க. இயேசு ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் என்னை விட்டு கொடுத்தாலும் என்ன விட்டு கொடுக்காத ஒரு கடவுள் எனக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சபிக்கிறவங்க, பழிக்கிறவங்களை பத்தி நம்ம ஒரு நாள் கவலையே. அவங்கள நம்ம சபிக்க வேண்டாம், பழிக்க வேண்டாம், அவங்கள பிளஸ் பண்ணுவோம். ஆமென். கைகளை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி, ஆண்டவரே உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவன் என் நேசர் நீரே. Praise the Lord. எல்லாரும் ஆண்டவரை உற்று பாருங்கள். வார்த்தையா பாட போறீங்களா, வாழ்வா அனுபவிக்க போறீங்களான்னு கேட்டு பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க தான் உங்க மைண்ட்ல இருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க தான் உங்க சிந்தனையில் இருப்பாங்க. அப்படிதானம்மா? நீ என்னதான் பெரிய ஆளாகு, உன் மைண்ட் என்ன சொல்லு தெரியுமா? நீ இதுதான் உலக அரசியல் நடக்குது. ஒருத்தர் கெட்டுவாரு, ஒருத்தர் இடிப்பார். நீ எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் நடக்குது. ஒரு ஆட்சி செய்யறது இன்னொரு ஆட்சி முடிக்குது. எப்படி முடிக்குது? தரமட்டமாக்குது. இது உலகம். இயேசு எனக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உனக்கு தீமை செஞ்சாங்களா, உன்னை பழிச்சு பேசினாங்களா, நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? இதாங்க கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு என்ன? பவுலாக இருக்கட்டும், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்த அனுபவம் கவனிய. ஸ்தேவானை கல்லறிந்து கொல்ல போறாங்க. அத ரொம்ப திட்டமா செஞ்சது சவுல் தான். இப்ப எல்லா சாட்சிகளுடைய முன்பாகவும் அந்த ஸ்தேவானை கல்லறிந்து கொள்றாங்க. நறு நறுன்னு பல்ல கடிச்சாங்க, கல்ல எடுத்தாங்க, எரிஞ்சாங்க. இந்த பவுல் பார்க்கிறாரு, அந்த மனுஷனுடைய முகம் வான தூதனுடைய முகத்தை போல இருந்துச்சான். கை தட்டுங்க பாவம். இதை நான் சொல்லல, பவுலே தன்னுடைய வார்த்தையில் எழுதுறாரு. நான் அவனை பார்த்தேன், நறு நறுன்னு பல்ல கடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? பதிலுக்கு நறு நறுன்னு கடிப்பேன். கல் எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? பதிலுக்கு ஒரு கல் எடுப்பேன். ஆனா அவன் சொன்னா, பிதாவே, ஆண்டவரே, இவங்களை மன்னிங்க, இவங்களை மன்னிங்க, இவங்களை மன்னிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுதா? பைபிள் எடுத்ததனுடைய அடையாளம் என்ன? டெய்லி வாயை திறந்து இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதனுடைய அடையாளம் என்ன? வாழ்வது நான் இல்லைங்க, கிறிஸ்து என்னில் வாழணும், கிறிஸ்து எனக்குள்ள வாழணும். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? தீமை செய்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும். நீங்க வேதத்தை திறந்து பாருங்க. நான் சவுல் தீமை செய்ய தாவீதை தேடி ஓடினாரு. ஆனா ஒரு நாள் தாவீதுடைய நண்பர்கள், தாவீதுடைய படை தளபதி வந்து சொல்றாங்க, வீரர்கள், கடவுள் உன்னோடு இருக்காருப்பா. ஏன்? சவுல் இந்த குகையில கிடக்கிறான், அவன் வீரர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போனோம்னா சவுல ஒரே குத்து, அவ்வளவுதான். தாவீது சொன்னாரு,
மனுஷனுக்கு விரோதமா நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். சவுலை பார்த்து சொன்னாரு, சவுலே, நான் உனக்கு ஒரு துரோகம் பண்ணலப்பா. இன்னைக்கு நீ என் கையில இருக்கிற, ஆனா நான் உனக்கு என்ன பண்ணல, துரோகம் பண்ணல. நீங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில பாருங்க, எத்தனை பேரை காயப்படுத்த நினைக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேரை அவமானப்படுத்த நினைக்கிறோம். அதெல்லாம் விடுங்க, காலம் கொஞ்சம்தான், காலம் கொஞ்சம்தான். புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகா சொல்லுவாரு, இறைவா என்னை நீர் சமாதானத்தின் கருவியாக மாற்று. எங்க பகை இருக்குதோ அங்க நான் சிநேகமா மாறணும். எங்க பிளவு இருக்குதோ அங்கே நான் நல்லுறவாக மாறணும். நீங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டுனா நம்ம பைபிளை தூக்கி வாயை திறந்து கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வந்து விடும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுன்னா, நீங்களும் நானும் இயேசுவாக மாறுவது. ஒப்பு கொடுங்க. என்னை விட்டு கொடுக்காத கடவுள் ஒரு பாவியான பெண்ணை இயேசுடைய பாத்திரத்துல கொண்டு தள்ளினாங்க. அவ குற்றம் செஞ்சவாதான், கைங்களுமா பிடிபட்டவாதான், ஊரையே அடிச்சு உலையில போடுற பாவம் அவட்ட இருந்துச்சு. ஆனா எல்லாரும் கல்ல தூக்கிட்டு நிக்காங்க, பழி வாங்கணும். சட்டம் சொல்லுது, கட்டளை சொல்லுது, இப்படிப்பட்டவள் கல்லறிந்து கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த இயேசு, இந்த நல்ல தெய்வம் சொன்னார், உங்களுள் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு இருக்கிறார், அந்த பெண் இருக்கிறா. ஆண்டவர் கேட்டார், அம்மா உன்னை யாரும் தீர்ப்பிடலையா? அவன் அடிக்கிட்டே இருந்திருப்பா. இயேசு என்ன சொன்னார்? நானும் உனக்கு தீர்ப்பிடேன், இனிமே பாவம் செய்யாத, சமாதானமா போ. பைபிள் சொல்லுகிறதுங்க, கிறிஸ்துவின் பெரிய சாட்சி அவதான். நீங்க இருக்கிற நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டதுங்கிறது எது தெரியுமா? நான் மன்னிக்கப்பட்டவருடைய அடையாளம் என்னன்னா, நான் பிறரை மன்னிக்கும் போதுதான் இந்த மன்னிப்பின் அடையாளம் உலகத்தில் வெளியரங்கமாய் தெரிய வருகிறது. கைத்தட்டல். கடவுளால் மன்னிக்கப்பட்டவர்கள் யார்? யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் தலைகுனிந்த இடத்தில் என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீ. இன்னைக்கு நீங்கள் நான் இவர் முன்னாடி நிக்கணும்னு அர்த்தம் என்ன? இவர் மன்னித்தாருங்க, இவர் என் பாவத்தெல்லாம் ஆழ்கடல்ல எரிஞ்சாருங்க. அதை நினைச்சே பார்க்கலையா? சங்கீதம் 103 சொல்கிறது, அவர் என் பாவத்திற்கேற்ப என்னை நடத்தவில்லை, என் பாவத்திற்கேற்ப என்னை தண்டிக்கவில்லை. தண்டிச்சா என்னைக்கோ புதகுலிக்கு போயிருக்க வேண்டிய பாவினா, அப்படி என்ன நடத்தி இருந்தா இன்னைக்கு இங்க இருக்கிற நானும் நீங்கள் நிக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி நடத்துறோம்? யோசித்து பாருங்களேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீ. அப்ப உங்களை உயர்த்தின ஆண்டவர் மற்றவங்களை உயர்த்தணுமா? உயர்த்தணுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க இருதயத்துல உங்களோட சிநேகமாகன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா நீங்க விலகி விலகி போறீங்க, நீங்க புறக்கணிக்கிறீங்க, நீங்க அவமானப்படுத்துறீங்க, அதையே சொல்லி காமிக்கிறீங்க. இது எனக்கு சேர்த்து தான் சொல்றேன்.
இன்னைக்கு விட்டுருவோமா? நல்ல எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த பல்லவியை பாடும்போது, ஆண்டவரே நான் தலை குனிந்த போது அப்படி சொல்லும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டோட கொடுத்து, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பல்லவியை பாடுவோம். கை தட்டி நல்ல வியாதி பலவீனம் மறைவதாக. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என் நேசர் நீரே. Praise the Lord. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடும். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையெல்லாம் சபிச்சிருக்கோம், நாம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கோம், நாம யாரெல்லாம் அவமானப்படுத்தியிருக்கோம். எப்பவுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு எப்படி பழக்கம்? என்னைய கல்லெறிஞ்சவங்கெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆனா நான் யாருக்கெல்லாம் விரோதமா கல்லெறிஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் வருதா? வரவே வராது. ஏன்னா அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கள்ளத்தனமான மனசு. நான் செய்யறதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவேன், அப்படிதானே? நான் பிரதர் ஏன் தெரியுமா செஞ்சேன் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவேன். ஆனா அவங்க செஞ்சதுக்கு கரெக்டா அப்படியே மைனூட்டா என்ன செய்யும், அக்யூரேட்டா சொல்லும், இதான் காரணம் அப்படின்னு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, மற்றவங்க உங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் அக்யூரேட்டா கணக்கு எழுதுனீங்கல்ல, நீங்க எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணீங்க, நீங்க எத்தனை பேரை அவமானப்படுத்தினீங்க, நீங்க எத்தனை பேரை நிந்திச்சீங்க, நீங்களும் நானும் எத்தனை பேருடைய கண்ணீருக்கு காரணமா இருந்திருக்கோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடு. உன்னால உன்னுடைய மாமனார் மாமியார் கண்ணீர் வடிக்கிறாங்களா? உன்னால உங்க அப்பா அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்களா? உன்னால உன் கணவன் கண்ணீர் வடிக்கிறாரா? உங்களால உன்னுடைய மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்களா? உங்களால உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களா? உங்களால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கண்ணீர் விடும்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீ ஆண்டோட சொல்லுங்க, என்னை மன்னிங்க. நீங்க வேதத்தில் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யாக்கோபு அவன் அண்ணனுடைய ஏசாவுடைய உரிமையை பறிச்சான், ஏமாத்தினான். அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ரெபேக்கா அம்மா, டேய் இந்த பாரு ஏசாவை உள்ள விட்டுறாத, நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. திருடிட்டாரு. ஆனா ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்போ அதே யாக்கோபு லாபானுடைய வீட்டில் ஏமாத்தப்பட்டார். சொந்த மாமா அவனை ஏமாத்துறாரு. இப்ப அழுறாரு. ராத்திரி பகல் வெயில் எல்லாத்திலையும் ஆண்டவரே கிடக்கிறனே, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆனா யாக்கோபை கடவுள் உயர்த்தின இடம் எது தெரியுமாங்க? யாக்கோபு ஆண்டவரை ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் போவேன், என் சகோதரன் ஏசா என்னை சந்திக்கும் போது நான் அவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தணும். கை தட்டுங்க பாப்போம். நீங்க பைபிளை நல்லா எடுத்து வாசிங்க. ஒரு முடிவு எடுத்தானா. என்ன முடிவு? தன்னுடைய இரு பரிவாரங்களை அனுப்பிட்டு ஏசாவை சந்திக்கும் போது வேலைக்காரங்கிட்ட ஆடு மாடு ஒட்டகம் செல்வாக்கு எல்லாத்தையும் உன் சகோதரன் உமக்கு பரிசா கொடுக்க சொன்னா அப்படின்னு போய் சொல்லுங்கப்பா. சரி பண்ணுதல், சரி பண்ணு, உறவுகளை சரி பண்ணு, நட்பை சரி பண்ணு, குடும்பத்தை சரி பண்ணு. அப்பந்தான் உனக்குள்ளிருந்து யாக்கோபுங்கிற எத்தனை ஆண்டவர் மாத்திட்டு இஸ்ரவேல்ங்கிற ஆசீர்வாதம் அவன் மேல வரும். கை தட்டு பாப்போம்.
நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் ஆசீர்வதிக்கின்றீர். இது எப்ப நடக்கும் தெரியுமா? யாக்கோபே, நீ ஏமாந்த இடத்துல இருக்கிறதுனால நடக்காது, நீ ஏமாத்தினதுனால வராது. நீ யாரை ஏமாத்தினையோ அவனோட உறவை சரி பண்ணும்போது, கை தட்ட மாட்டீங்களா? சரி பண்ணாரா இல்லையா? ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினார்கள். அங்க இருக்கிற பகை ஒளிந்தது, பழி வாங்கும் எண்ணம் ஒளிந்தது. தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா மாறணும்? 2 கையை நெஞ்சில சேர்த்து வை. நீ யாரெல்லாம் காயப்படுத்திட்டு இன்னைக்கு ஆண்டவர் முன்னால இருக்கியோ அவங்க நினைச்சுப்பார். கண்ணை மூடுமா? ஆண்டவரே, நான் அவங்களை அழ வச்சுட்டேன்பா. ஆண்டவரே, அவங்கள பத்தி இல்லாத பொருளாத சொல்லிட்டேன்பா. ஆண்டவரே, வாயை திறந்து எடுத்தெறிஞ்சு பேசி மனக்காயத்தை உண்டாக்கிட்டேன்பா. என்னை மன்னிங்கப்பா. வாயை திறந்து கூப்பிடு. இயேசுவே, நான் யாருக்கு துயரத்தையும் வேதனையும் அவமானத்தையும் ஏமாற்றங்களை உண்டாக்கினோ அந்த நபர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். அந்த நபர்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து என்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்தும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சரி செய்ய வேண்டியதை சரி செய்யுங்க. யாரும் வேண்டாம், யாரும் தேவையில்லை அப்படின்லாம் எடுத்தெறிஞ்சு வாழாதீங்க. உறவுகளை காப்பாத்து. சொந்த பந்தத்தோடு நல்லுறவு வைத்துக்கொள். எல்லாரையும் நேசி. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை வேதனைப்படுத்தியவர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். நான் வேதனைப்படுத்தியவர்கள் என்னால் ஏற்பட்ட மனக்காயங்களாலும் வியாகுலங்களாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னால் ஏற்பட்ட வேதனைகள் மனக்காயங்கள் அவர்களிடமிருந்து அகன்று போகட்டும். உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் நல்லுறவை சமாதானத்தை தருவீராக. எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோம். நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் ஆசீர்வதிக்கிறீர். என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன். நல்ல குரல் உயர்த்தி நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன். நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன். நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை பாதுகாப்பவன். நீரே. ஏசையா, 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 என்னை விட்டு கொடுக்காதவன், நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன். என்னை விட்டு கொடுக்காதவன், நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன்.
ரெண்டு கைகளை நெஞ்சில் சேர்த்து வைங்க. நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, உங்களுடைய கணவருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய அன்பு பெற்றோருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்காகலாம் நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். குடும்பத்தில் இருக்கிற குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், இதோ நம்முடைய வாழ்க்கையை எதெல்லாம் ஆட்டி படைக்கிறதோ எல்லா தீமையிலிருந்து விடுதலை தருகிற இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் விடுதலை தருகிறார். விடுவிக்கும் இயேசு. இந்த குமாரன் மகன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவரால் அன்றி வேறு எவராலும் உங்களுக்கு மீட்பு இல்லை. வாயை திறந்து, ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உன்னுடைய கல்வாரத்தை எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வரட்டும். பாவ சாபங்கள், சாத்தானின் தொல்லைகள், அனைத்து தீமைகளில் எங்கள் வீட்டை, என் குடும்பத்தை விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும், எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. இயேசுவே, கண்ணீரோடு தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. வாய் திறந்து, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. என் வேண்டுதல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. என் வேண்டுதல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. மோசே என் ஜெபத்தை கேட்டவரே, என் குடும்பம் மீட்க கதறுகிறேன். மோசேயின் ஜெபத்தை கேட்டவரே, என் குடும்பத்தை மீட்டருளும் ஆண்டவரே. குடும்பம் மீட்டடைய வேண்டுகிறேன். வேண்டுதல் கேளும் ஐயா, என் குடும்பத்தை மீட்டருளோ. ஆண்டவரே, கணவருடைய குடிப்பழக்கங்கள் மாறுவதாக. இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குடிப்பழக்கங்கள், போதை பொருட்கள், தீமையின் பாவ சாபங்கள் அனைத்து என் வீட்டை ரட்சித்தருளும் ஆண்டவரே. என் குடும்பத்தை மீட்டருளும் இயேசையா. வாய் திறந்து, இளைஞர்கள் இளமெண்கள் மீது இரக்கமாயிரும், படிக்கிற மாணவ மாணவிகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. குடும்ப தலைவிகள் மீது இரக்கமாயிரும். சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள் மாறுவதாக. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மறைவதாக. இயேசுவே, சேர்ந்து
சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பத்தில் உள்ள எல்லா பாவ சாபங்களும், எல்லா பாவ சாபங்களும், எல்லா பாவ பழக்க வழக்கங்களும், எல்லா பாவ பழக்க வழக்கங்களும், சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆண்டவரே, எல்லா விதமான சாத்தானின் தொல்லையிலிருந்து, எல்லா விதமான சாத்தான் என்னையும் என் குடும்பத்தையும், என் வீட்டாரையும் விடுவித்து உமது நாமத்தினால் அவர்களுக்கு எனக்கு தேவையான விடுதலையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிடும். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்டங்கள், வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் நஷ்டங்கள் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்க. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரம், கடன் அடைக்கவே முடியல, வீட்டை கட்டின முடியல, கணவர் இந்த பிசினஸ் பண்ணா வேலை செஞ்சா ஆசீர்வாதம் நினைச்சு இறங்கணும், எல்லாம் நஷ்டமாய் போய்விட்டது. இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். குறைகளை நிறைவாக்குகிற கடவுள். திருமண தடைகள், திருமண வயது வந்து திருமணம் முடியாமல் ஆண்டவரே என் மகன் இருக்கிறான், திருமண வரன் அமைந்தாலும் வரதட்சணை கொடுக்க முடியாம அவதிப்படுகிறோம். ஆண்டவரே, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறோம், மற்றவங்க பார்வையில் நிந்தை அவமானத்தோடு வந்து இருக்கிறேன். அப்பா, என் மேல இறக்கம் ஐயம், ஒப்புக்கொடு மகளே, ஒப்புக்கொடு. இது உன்னுடைய நேரம். இயேசு உன் கண்ணீரை துடைக்கிற நேரம். இயேசு உனக்கு பதில் கொடுக்கிற நேரம். ஆண்டவரே, ஒரு வீடு இல்லாம ஆண்டவரே இருக்கிறப்பா, கதறி கூப்பிடு. ஆண்டவரே, திருமணம் அடிச்சு கொடுத்த பிள்ளை பிரிந்து இருக்கிற ஆண்டவரே, குடும்பம் அழுது புலம்புகிறதப்பா, ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய வீட்டோட சூழ்நிலையை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரு. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேசுகிற தெய்வம், என்னோடு பேச மாட்டீரோ. சாரிபாத் விதவையின் குறைகளை நீக்க நினைவு கூர்ந்தீரே, சாரிபாத்தின் குறையை நீக்க ஆண்டவரே, அவளை நினைவு கூர்ந்தீர். என் குறை நிறைவாக்க வாருமையா, என் குறை நிறைவாக்க வாருமையா, கருத்திரம் மாற்றுமையா, என் தரித்திரம் மாற்றுமையா. இசையா, எல்லா தரித்திரங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட கர்ப்பப்பைகள் திறக்கட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. பிள்ளைகளுக்குரிய நல்ல திருமண வாழ்வின் பாதைகள் திறப்பதாக. தொழில் நஷ்டங்கள் மாறுவதாக. கடன் பாரங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு இல்லிடம் இல்லையே என்று ஆண்டவரே அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல இல்லத்தை அமைத்து தருகிறீர். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக. உயர்வை கொடுக்கிறீர். இயேசுவே, உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும்.
சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள், தேவைகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடமிருந்து என் வாழ்விற்குரிய தேவைகளை பெற்றுக்கொள்கிறேன். 2 கைகளை சிரசில் வைங்க. சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளையும் இயேசுட்ட கொடுங்க. உன்னுடைய உடல்ல என்ன வியாதி இருக்கோ அதை இப்ப இயேசு உன்னிடமிருந்து மாற்றுகிறார். உன் பலவீனத்தை விட இயேசு பெரியவர். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் இப்பொழுது உன் சரீரத்தில் இறங்குகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. நீ இங்கிருந்து இறங்கும் பொழுது உன்னுடைய பலவீனத்தோடு அல்ல, இயேசுவின் சுகத்தோடு இறங்குவாய். தெய்வம் உங்களை சுகப்படுத்துகிறார். தெய்வம் உங்களை சுகப்படுத்துகிறார். இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். இயேசு வியாதிகளை மாற்றுகிறார். இயேசு நோய்களை இருந்து விடுதலை தருகிறார். இயேசுவே என்னை சுகப்படுத்தும். இயேசுவே என்னை சுகப்படுத்தும். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ. ஒப்பு கொடுங்க வாய் திறந்து. என் கண்ணீரை காண மாட்டீரோ, உம் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. இயேசுவே எங்களை சுகப்படுத்த மாட்டீரோ. வியாதி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. தொழுநோயாளியை தொட்டீரே, நோய் நீங்கி நலமடைந்தானே. தொழுநோயாளியை தொட்டீரே, நோய் நீங்கி நலமடைந்தானே. என்னையும் தொடும் அப்பா, சுகமாவே சுகமாவே. சொல்லுங்கப்பா. என்னையும் கொடுமையா, நான் சுகமாவே. இயேசுவே, தன் மக்களுடைய எல்லா நோய்களிலிருந்தும் அப்பா நீங்கள் சுகம் தருவதற்காக நன்றி. கொடுமையா, நான் சுகமாவே சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் வலி வேதனைகளும் இப்பொழுது என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் விசுவசிக்கிறேன். என் உடலிலே நோய்க்கு அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. நான் உம்முடைய நாமத்தினால் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். எல்லார் கைகளை கும்பிடுவோம். நம்முடைய எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். இயேசு நம்மை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா அற்புதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி 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 நன்றி. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே
அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருமடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது தூய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்துவோம், எல்லாரும் உயர்த்துவோம். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வேனே செய்யா. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் ஏசையா. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி கிறிஸ்பின் சொல்கிறாங்க, தூத்துக்குடியிலிருந்து, மகன் லாய்டு ஓரல் தேர்வில் வெற்றி பெற்றதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ரஞ்சிலா சொல்கிறாங்க, எனக்கு 3 வாரமாக சாப்பிட முடியவில்லை. முகத்தின் இடது பக்கமாக ஒரே வலியாக இருந்தது. வெள்ளி சனி ஞாயிறு என்று 3 நாட்கள் நடந்த ஜெபத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி டன்ஸ்லின் சொல்கிறாங்க, எனது மகன் விஸ்டன் காய்ச்சலில் ரொம்ப துன்பப்பட்டான். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது ஜெபத்திற்கு பதில் தந்து என் மகனின் காய்ச்சலை கடிந்து கொண்டு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஜெயபுஷ்பம் சொல்கிறாங்க, எனது மகன் 4 வருடத்திற்கு பின் இன்று கப்பல் ஏறிவிட்டான். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி பாத்திமா சொல்கிறாங்க, தூத்துக்குடியிலிருந்து, எனது தலையில் நரம்பு மண்டலத்தில் ஒரு அடைப்பு இருந்தது. 4 வருடமாக மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சரியாகவில்லை. இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரம் வந்து ஜெபிப்பேன். இப்போது டாக்டரிடம் பரிசோதனை செய்ததில் அடைப்பு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி விஜி சொல்கிறாங்க, போன மாதம் நான் வெளியே சென்றபோது என் முன்னே ஏதோ வந்து நின்று அச்சுறுத்துவது போல் கண்டேன். நான் திடீரென்று அச்சம் கொண்டபோது உடலில் வலி ஏற்பட்டது. ஆனால் ஒன்றுமில்லை. நான் இரக்கத்தின் ஆண்டவரிடம் வந்து ஜெபித்த போது ஜெபத்தில் ஒருவர் என்னை தொடுவது போல உணர்ந்தேன். வலியெல்லாம் நீங்கிற்று. இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி விஜய் அடுத்த சாட்சி சொல்றாங்க, எனது மகன் சேசுராஜ் கடலில் இருந்து வரும்பொழுது வாந்தியும் பேதியும் ஏற்பட்டு வந்தான். உடலில் சோர்வுடன் வீடு வந்து சேர்ந்தான். நான் மருத்துவமனைக்கு செல்ல என்றேன். அவன் போகவில்லை. பிறகு மாதாவிடம் வேண்டி மாத்திரை சாப்பிட்ட போது பூரண சுகம் கண்டான். இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி டான்ஸ்லின் 2வது சாட்சி சொல்றாங்க, எனக்கு ஒரு வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன்.
எனது மன்றாட்டு கேட்கப்பட்டு நான் நினைத்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அஜென்சியா சொல்கிறாங்க, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை கடவுள் எனக்கு தந்தார். குழந்தை பிறந்த 6ஆம் நாள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு இதயத்துக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியலை, நான் எழுதி தர்றேன், நீங்கள் வேறு டாக்டரிடம் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க என்று சொன்னாங்க. எனக்கு இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. மாதாவிடம் ஜெபம் பண்ணினேன், ஜெபமாலையும் சொன்னேன். நீங்கள் எனக்கு தந்த குழந்தை அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணி அங்கே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே திரு இருதய அரசர் படம் உள்ளது. இருதய அரசரே, இந்த இதயத்திலிருந்து உங்கள் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எனது மகனின் இருதயத்துக்குள்ளே ஊற்றுங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துவிட்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை, சிறிய இடைவெளிதான், வளர வளர சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.